வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் டிஎன்இபி அதாவது தமிழ்நாடு மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது டிஎன்இபியில் கிட்டத்தட்ட இதனுடைய வேக்கண்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து வராமல் இருந்துச்சு. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மின்சாரத்துறை ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10,260க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. கள உதவியாளராகட்டும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், அதே மாதிரி கேங்மேன், அதே மாதிரி மீட்டர் ரீடர், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அசஸர் ஆகட்டும், அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட். ஸோ இது மாதிரியான பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணவங்க, 12th அல்லது வந்து டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, அல்லது வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க, அல்லது ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 25,000 அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா 55,000 அல்லது 60,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதற்கு டோட்டலாக வந்து 10,260 பணியிடங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2016க்கு அப்புறம் வந்து இவங்க போஸ்டிங்ஸே வந்து எதுவுமே வந்து எடுக்கலை. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா எனர்ஜி டிபார்ட்மெண்ட் அதாவது தமிழ்நாடு அரசனுடைய டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டிலேருந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு 200 போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கல் இன் தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். இது பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆல்ரெடி வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்த போதே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு டிஎன்இபியினுடைய தனி சிலபஸ் எல்லாமே வந்து இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து தேவையில்லாதது. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிஎன்இபி பற்றி வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவங்க வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு அரசனுடைய டிஎன்இபி அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து ஸோ அவங்க பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான் வந்து இனிமேல் வந்து கண்டக்ட் பண்ண இருக்காங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து டிஎன்இபிக்கானது எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆவினில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜேஇ, ஏஇ ஸோ இது மாதிரியான போஸ்டிங் ஆகட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒர்க்கர்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கெலாம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சேமஸ் ஆவின்லேருந்தும் வந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து இனிமேல் வந்து டிஎன்பிஎஸ்சி தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து இவங்க வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எடுக்க போகிறாங்க. ஸோ அப்படிங்கிறதுக்கான ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும். ஸோ இதில் எத்தனை போஸ்டிங் இருக்குது அப்படின்னா டான்ஜெட்கோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 400 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங், சரிங்களா. ஏஇ போஸ்டிங் மட்டும் 400 போஸ்டிங். இது வந்து எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும். மெக்கானிக்கலுக்கு வந்து 50 போஸ்டிங், சிவிலுக்கு வந்து 60 போஸ்டிங். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 600 போஸ்டிங், ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு 300 போஸ்டிங், ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 300 போஸ்டிங். அதே மாதிரி அசஸருக்கு வந்து 850 போஸ்டிங். அடுத்தது ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு 8,000 போஸ்டிங். ஸோ இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,260 போஸ்டிங், சரிங்களா. ஸோ 10,260 போஸ்டிங் வந்து டிஎன்இபியினுடையது. டோட்டலாக வந்து டான்ஜெட்கோனுடையது பார்த்திங்கன்னா இனிமேல் டிஎன்பிஎஸ்சியில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அப்ஸ்ட்ராக்ட் வந்து வெளிவிட்டிருந்தாங்க, சரிங்களா. ஸோ அதனுடைய காப்பி தான் இது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள். அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி, சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், சென்னை. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா த செக்ரட்டரி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சென்னை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் இனிமேல் வந்து அதாவது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஆனுவல் பிளானரில் வந்து இவங்க வந்து எடுக்க இருக்காங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அடிஷ்னலாக வந்து வேக்கன்ஸ் எல்லாமே வந்து அதிகம் பண்ணி இவங்க வந்து
எடுக்க இருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இந்த 2 டேஸுக்கு முன்னாடியே வந்த தகவல் தான். பட் இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது வந்து இவங்க வெளியிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இவங்க இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு மறுபடியும் வந்து ஆவின்லேருந்து ஏதாவது வெளிவரும் அப்படின்னு கூட நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ பட் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு பார்த்திங்கன்னா இவங்க அதாவது டிஎன்இபி மட்டும்தான் வந்து இவங்க வந்து கொடுத்துருந்தாங்க இந்த அப்ஸ்ட்ராக்ட்டு. ஆவின்லேருந்து இன்னும் எதுவும் வரலை. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் இது மாதிரி வந்து வீடியோவில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து எடுக்கிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து அதாவது டிஎன்இபிலேயே டோட்டலாக வந்து 60,000 போஸ்டிங்ஸ் வந்து டோட்டலாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா மீட்டர் ரீடிங் எடுக்கிறவங்கலேருந்து கேங்மேன்லேருந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 60,000 போஸ்டிங் இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ வேக்கண்ட், அதாவது வெறும் வந்து 10,260 போஸ்டிங்ஸ் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான போஸ்டிங்ஸ் இன்னும் எடுக்க இருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து வேக்கண்ட் அதிகமாக வரக்கூடிய போஸ்டிங்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ டிஎன்இபியினுடையது அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் தமிழ் ஜாப் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.